வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றலாம் என்றும் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்து தற்பொழுது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட அமர்வு தற்பொழுது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். தனி நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடமானது தீபத்தூண் பார்த்தோமேனால் தர்காவிற்கு சொந்தமான இடம் என்ற வாதம் அர்த்தமற்றது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தீபத்தூண் இருக்கக்கூடிய இடமானது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம், கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான இடம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றும் பொழுது தீபத்தூணிலும் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். இதை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டார். ஆனால் கடந்த 2 முறையும் தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு மேலே செல்ல இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினரை சேர்ந்தவர்களை மேலே அனுமதிக்காது குறிப்பிடத்தக்கது. போராட்டம் நடத்தி அவர்களை கைது செய்து அன்றைய தினமே தனியார் திருமண மண்டபத்திலும் அடைத்து வைத்தார்கள். இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செல்லப்பட்டது. தற்பொழுது மேல்முறையீட்டிலும் இந்த தீர்ப்பானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த தீர்ப்பினை தற்பொழுது வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மாவட்ட ஆட்சியர் இதை மேற்பார்வையிட வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வழக்கில் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் தீபமேற்ற அனுமதிக்கப்படுமா அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செல்லுமா என்றும் தற்பொழுது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போது வரை உயர் நீதிமன்ற அமர்வு பிறப்பித்திருக்கக்கூடிய அம்சம் என்னவென்று பார்த்தோமேனால் தீபம் ஏற்ற வேண்டும். பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தமிழக அரசே காரணம், அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது. தீபத்தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே உள்ளது என்று தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் வரக்கூடிய காலங்களில் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒருவேளை மேல்முறையீடு சென்று அவர்கள் வேறொரு தீர்ப்பை பெற்று வந்தால் தீபம் ஏற்றுவதை தவிர்க்கலாம். ஆனால் தற்போதைய சூழலில் வரக்கூடிய காலங்களில் தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. ஆனால் உடனே ஏற்றப்படுமா அல்லது கார்த்திகை மாதம் அந்த தீபம் ஏற்றப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.